ஓகே. ஸோ நம்ம நேத்திக்கு வந்து பாடியை வந்து கிளியரா பார்த்தோம். பாடினா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது வந்து நம்மளுடைய எக்ஸாக்ட் பாடி தான் சொல்லி பார்க்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி பாடி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா பூமிக்குரிய பாடி இருக்கு. கரெக்டா? பூமியில என்னென்ன தன்மை இருக்குதோ, மினரல்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்துதான் நம்ம we are all star dust சொல்லி பார்க்கணும். கரெக்டா? ஸோ நம்ம சும்மாவே வந்து போட்டோம்லே we are star சொல்லி போட்டோம்ல are we made of star dust? It's totally 100% true. ஸோ நம்ம நட்சத்திரங்கள் சூப்பர் நோவா அது மூலமா தான் நம்ம பூமி உருவாச்சு. அந்த பூமியில இருந்தா நம்ம மண்ணு எடுக்கப்பட்டு நம்ம வந்து வந்திருக்கோம். மண்ணுக்கே திருப்பி போயிடுறோம் சொல்லி போடுறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாமே டஸ்ட் தான் சொல்லி சயின்ஸே ஒத்துக்குது சொல்லி போடுறோம். ஓகே. அதனால வந்து ஃப்ரம் த டஸ்ட் யூ கேம் டு த டஸ்ட் யூ ரிட்டர்ன் சொல்லி ஆதியாகமத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜெனிசிஸ் 3ல வந்து தேவனுக்கு கொடுக்குற சாபத்திலையும் பார்த்தீங்கன்னா 3:19 பார்த்தோம்னா அதுதான் சாபம் இருக்கு சொல்லுவாங்க. For the dust you are and to the dust you will சொல்லி ஓகேவா? We are all star dust பூமியில. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது பூமிக்குரிய சரீரம். பூமியிலே வந்து மிருகங்கள் இருக்கு, ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் தண்ணியில இருக்கிற மாதிரி தண்ணியில மிருகம் இருக்கு, பறவைகள் பறக்கிற மாதிரி அதுக்கு போன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பறக்கிற போன்ஸ் மாதிரி லைட் வெயிட்டான போன்ஸ் மாதிரி உருவாகி அது அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூதர்கள் அவங்களுக்கு சரீரம் இருக்கு சொல்லி கொடுக்கும். அவங்க சரீரம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா எப்ரேயர்ல போட்டிருக்கு அவங்க காற்றுகளாவோ நெருப்பாவோ இருக்க சொல்லி போட்டிருக்கு. ஓகே. எப்ரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். In speaking of the angels, he says, he makes his angels spirit, his servants flames of fire. He makes என்னதுன்னா அவங்க சரீரமே எப்படிப்பட்டதா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸ் சொல்ற பேர் என்னன்னா ஆவி. ஆவினா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா காத்து. கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனா காத்து அடிக்கும், ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அக்னினால இருக்காங்களாம். ஃபிளேக்ஸ் ஆஃப் ஃபயர் சொல்லி பார்க்கணும். ஃபிளேக்ஸ் ஆஃப் ஃபயர் பார்க்கும்போது நம்மளுக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இதுதான் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் விஷயங்களை. ஃபிளேம்ஸ் ஆஃப் ஃபயர் சொல்லிட்டு ஓகேவா? தூதர்கள் அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னு சொல்லி பாக்குறோம்னா வந்து ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவங்க ஈவெண்ட் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதே நம்ம பார்க்க போறோம். அங்க என்ன ஆகுது? as they were walking along and talking together, யாருன்னா எலியாவும் எலைசாவும் suddenly a chariot of fire and horse of fire appeared and separated the two of them, and Elia went up to heaven in a whirlwind சொல்லி போட்டு ஓகே மேல கொண்டு போயிடுச்சான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம், இந்த கிளாஸ்லயே பார்ப்போம். ஓகேவா? எலியா எங்க பரலோகம் போனாரோ எங்க போனாரோ சொல்லி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேரியட் ஆஃப் ஃபயர் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சேரியட் ஆஃப் ஃபயர்னா குதிரை. ஓகே. ஹார்சஸ் சொல்லி பார்க்கணும். ஃபயர் ஹார்சஸ் ஆஃப் ஃபயர் சொல்லி பார்க்கணும். பாத்தீங்கன்னா சம்திங் பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. ஆவிக்குரிய இதுல அந்த சரீரங்களே வந்து பாத்தீங்கன்னா நெருப்புனால உருவாக்கப்பட்ட சரீரங்களா இருக்கு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சேரியட் ஆஃப் ஃபயர் அதான் சேரியட் ஆஃப் ஃபயர் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் ஒருத்தர் வந்து வரார், சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ உங்க பேரு டேனியல் 4 நினைக்கிறேன். 4 கிடையாது, 3. இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 வந்து he said, look, I see 4 men walking around in the fire, unclothed and unarmed, and the fourth looked like the son of God. So okay, பாத்தீங்கன்னா நெருப்பிலேயே வந்து அவங்களால போக முடியுது.
ஏன்னா உங்க பாடியே வந்து பாத்தீங்கன்னா தன்மையே வந்து பாத்தீங்கன்னா நெருப்புக்கான இந்த தன்மையா இருக்கு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்ப மனுஷங்க எல்லாம் வந்து சர்ச் பண்றது என்னதுன்னா ஆக்சிஜன் இருக்கா சொல்லி கிரீன் எலமெண்ட் இந்த JW ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் இருக்குல்ல, போய் லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து பிளானட்ஸ்ல பாக்குறாங்க. பாக்குறது வந்து ஏதாவது கிரீன் கலர்ல வந்து கேஸ் எமிட் ஆகுதா சொல்லி பாக்குறாங்க. கிரீன்னாலே என்னதுன்னா ஆக்சிஜன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதானா கண்டுபிடிச்சு இந்த இடத்துல எல்லாம் வசிக்கலாம் சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நம்ம இந்த எர்த்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? கார்பன்ல உருவாக்கப்பட்ட சரீரம். ஓகேவா? இதே ஹைட்ரஜன்ல உருவாகலாம் சரீரம். இதுவே வந்து ஹீலியம்ல உருவாகலாம் சரீரம். ஓகே, அந்தந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி உருவாகலாம். ஓகேவா? நம்ம கார்பன்ல உருவாக்கப்பட்ட சரீரத்தையே பார்த்துட்டு இருக்கோம் சொல்லி சொல்றோம். அப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா படைப்புகள் ஏகப்பட்டதா இருக்கு. ஓகே, அது டிஃப்ரெண்ட் பீயிங்ஸா இருக்கலாம். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி சொல்றோம். அதுதான் நமக்கு வந்து நம்ம உருவாக்கப்பட்டது கார்பன் எலமெண்ட்ல உருவாக்கப்பட்டோம் சொல்லி பாக்குறோம். சோ இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு சொல்லி பாக்குறோம் சரீரங்கள்ல. இப்படி பார்க்கும்போது பவுலோ வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தை பத்தி பேசுறாரு. எங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இங்க பார்க்கும்போது பட் ஆ 35 இருந்து படிக்கலாம். பட் someone will ask, யாராவது கேட்பீங்க கேள்வி கேட்பீங்கன்னா, how are dead raised? with what kind of body will they come? சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? என்ன பாடியில வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்பெசிஃபிக்கா இங்க பேசுறதுனால பாடியை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா how foolish, what you sow does not come to life unless it dies. when you sow, you do not plant the body that will be just a seed. ஒரு சீடு மட்டும் தான் போடுறேன். perhaps wheat or something else. Okay, but God gives it a body as he has determined, and to each kind of seed he gives its own body. சொல்லி பார்க்கிறோம். now not all flesh is the same. people have one body, kinds of flesh, animals have another kind. நம்ம இப்ப என்ன பேசணுமோ அதை தான் சொல்றது பவுல். என்னென்ன பேசணுமோ அதை எல்லாத்தையும் வசனமாவே பார்க்கிறோம். பேர்ட்ஸ் ஃபிஷஸ் வந்து ஒரு பாடி இருக்கு சொல்லி போகிறோம் பூமியில. ஓகே, there is also heavenly bodies. இப்ப ஹெவனை பத்தி பேசுறாரு. and earthly bodies. but the splendor of the heavenly bodies is one kind, the splendor of the earthly bodies is different. so இப்போ வந்து என்னதுன்னா பரலோகத்துல இருக்கிற அந்த சன்ஸ பத்தி பேசுறாரு. ஓகேவா? sun has one kind of splendor, moon has one kind of splendor, stars ஆனா ஸ்டார் டிஃபரெண்ட் பண்ணுது சொல்லி பார்க்கிறோம். நட்சத்திரம் வந்து டிஃபர் ஆகுது சொல்லி சொல்றாங்க. so will it be in the resurrection of the dead? The body that is sown is perishable, is raised in imperishable. It will be sown in dishonor, it will be raised in glory. It will be sown in weakness, it will rise in power. It will be sown in natural body, it will be raised as a spiritual body. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாடி ஒண்ணு இருக்கு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்போ அந்த பாடி என்னதுன்னா if there is a natural body, there is also a spiritual body. so it will be called first Adam made as a living being, last Adam a life giving spirit சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவரே வந்து யாரா இருக்காரு? லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் வந்து என்ன இருக்கான்? லிவிங் பீயிங் இருக்கான். ஒரு பூமியில பிறக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். ஆனா இவர் வந்து என்னது? லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். the spirit did not comes first but the natural and after the spiritual வருது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இந்த பாடி வந்து ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பாடி வருது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி வந்து மாற்றப்படுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஆவிக்கு சரீரம் யாருக்குன்னா சபைக்கு சொல்லிட்டு சொல்லி பார்க்கிறோம். first man was from the dust, the second man was from heaven, as was the earthly man, so also who are of the earth. யாரெல்லாம் வந்து எர்த்லி பூமியில பிறந்தவங்களோ எல்லாருமே எர்த்ல பிறக்கிற மக்களா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். as of the heavenly man, பரலோகத்துக்கு போறவங்க யார் இருக்காங்களோ அவங்க இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன பண்றாங்க? ஆவிக்குரிய. so as also they those who are of heaven சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி மாற்றப்படுவாங்க அவங்க சரீரத்துக்கு. அந்த நம்ம சரீரம் வந்து என்ன பண்ணுறோம்? மறுரூபம் ஆக்குறாங்க சொல்லி பார்க்கிறோம். அவரோட சரீரத்துக்கு ஏற்படுது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் சொல்றது நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஆவியில தான் ஒரு உயிர்த்தெழுந்தார் சொல்லிட்டு இந்த ஆவிக்குரிய சரீரத்தை தான் சபைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? so as and just as we have born in the image of the earthly man, நம்ம பிறந்திருக்கோம். so we will be at the image of the heavenly man சொல்லி பார்க்கிறோம். so இது எப்ப நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா I declare to you brother,
சிஸ்டர்ஸ், the flesh and blood cannot inherit the kingdom of God. மேல போக முடியாது. மேல போனோம்னா அது வந்து flesh and blood எல்லாம் போக முடியாது. flesh and blood இது வந்து பூமிக்கான ஏற்படுத்தின ஒரு சரிதான் சொல்லி போகிறோம். இது மாத்த மேல போகணும்னா என்ன பண்ணணும்? Not perishable, inherit the imperishable போக முடியாது. Okay. Then I tell you a mystery. We will not all sleep, but we will all be changed. In flash, in the twinkling of an eye, at the last trumpet, the last trumpet will sound. The dead will be raised imperishable. We will also be changed. But the perishable was closed itself with the imperishable, mortal with the immortality. நம்ம சரீரம் என்ன ஆகுதான்? சரீரத்தை பத்தி பேசும்போது மார்டலான பாடி வந்து என்ன ஆயிடுதான்? இம்மார்டலான பாடியா மாறிதான். ஓகே, அழிக்க முடியாத ஒரு பாடியா மாறிதான். பெரிஷபிள் ஆனது imperishable மாறுது சொல்லுவோம். ஓகேவா? When the perishable has been clothed with the imperishable, the mortal with immortal, then the saying that will be coming true. Death has been swallowed up in victory. So இதுதான் நம்ம வந்து ஓவரால் நம்ம பார்க்கறது. Where is the death your victory? Where is the sting? Death is sting. Sting of the death is sin. The power of sin is law. But thanks to God, He given us the victory through the Lord Jesus Christ. Therefore, my dear brothers and sisters, stand firm. Let's not move. Let nothing move you away. Always give yourself fully to the works of the Lord, because you know that the labor in the Lord is not in vain. Labor in Lord is not in vain. அதனால நீங்க செய்யற வேலையை வந்து இன்னும் உற்சாகத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க? ஃபுல்லா செய்யுங்க சொல்றது. விஷயத்தை இருக்கட்டும், உண்மையான இதயத்தோட தேவனை பற்றி கொள்றதா இருக்கட்டும், அது எல்லாமே பண்ணுங்க சொல்லி சொல்றாரு. சோ இதுதான் இங்க சொல்ல வருது பாடியை பற்றி. ஓகேவா? நம்ம எப்படி வந்து மறுரூபமாக்கப்பட்டு போறதை பத்தி சொல்றாரு. சோ இது ஸ்பிரிச்சுவல் பாடி. ஓகே, இவ பாடி பத்தி நம்மளுக்கு தெரியுதுல ஓவராலா எப்படி பூமியில இருந்தது, எப்படி வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து சரீரம் வந்து மாற்றப்படுது சொல்லிப்பாங்க. இப்ப நம்ம போறது வந்து ஆவிக்கு போறோம். ஓகே, அடுத்தபடியாக சோலுக்கு வந்து நம்ம வந்து பழைய ஏற்பாடுல நம்ம என்ன பார்த்தோம்? கரெக்ட். புதிய ஏற்பாடுல நம்ம என்ன பார்த்தோம்? சுக்கை அப்படின்னு சுக்கி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கு வந்து அந்த அளவு ஸ்பெசிபிக்கா கிடையாது. ஆனா ஸ்பிரிட்டுக்கு இருக்கு. பிரெத்துக்கு இருக்கு சொல்லி பார்க்கலாம். அது வேணா பார்க்கலாம். ஜெனிசிஸ் 2:7. அதை நம்ம போய் பார்க்கும்போது பிரெத் ஆஃப் லைஃப் சொல்லி பார்க்கிறோம். பிரெத் நெஷ் நெஷாமா பிரெத் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதே விஷயம் இது வந்து எத்தனை வாட்டி சொல்லப்பட்டிருக்குன்னா நிறைய வாட்டி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 23 வாட்டி சொல்லப்பட்டிருக்கு இந்த அக்கரன்ஸ். 23 டைம்ஸ் பிரெத் சொல்றது. ஆனா இது எல்லாமே பிரெத்துன்னு வருது. ஓகேவா? இங்க வந்து இன்னொரு வார்த்தை இருக்கு. இதுனா ஜெனிசிஸ் 1:2. அந்த வார்த்தை நம்ம போனோம்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பிரிட். ஓகே, தேவனோட ஆவி சொல்லி பார்த்தோம். பாத்தீங்கன்னா ரூஆ சொல்ற வார்த்தை இருக்கு. ரூஆ பிரெத். இதுக்கும் பிரெத் டெஃபினிஷன் விண்ட் ஸ்பிரிட் சொல்லி 3 டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே, டிஃபரெண்ட் வகையில யூஸ் பண்றாங்க. பிரெத்தாவும் யூஸ் பண்றாங்க, விண்டாவும் யூஸ் பண்றாங்க, ஸ்பிரிட்டாவும் யூஸ் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம எபிரேயர்ல படிச்ச பாத்தீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனோட ஆவி வந்து அசைவாடி கொண்டிருந்தது சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இங்க படிக்கிற இடத்துல ஜெனிசிஸ் 1:2 வந்து நம்ம பார்த்தோம்னா the spirit of the Lord was hovering over the water சொல்லி பார்க்கிறோம். the spirit of God சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக ஹவரிங் போட்டிருக்கு? ஹவரிங்னா என்ன பண்ணுவாங்க? ஹவரிங்னா அதுக்கு மேல இருக்காங்க. இப்போ ஹவரிங்னா வந்து நீங்க எதை சொல்லுவீங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் இஸ் ஹவரிங் ஓவர் வாட்டர்.
ஏன்னா லேண்ட் பண்ண முடியாது, லேண்ட் பண்ண தண்ணி இருக்கு. ஓகே, அவ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் ஆஃப் காட் சொல்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம பாக்குறோம். ஓகேவா, அவரால வந்து அங்க கால வைக்க முடியல. அதான் என்ன பண்றாருன்னா ஹவரிங் பண்றாரு. இல்லைன்னா என்ன போட்டிருக்கோம், லேண்ட் இருந்ததுன்னா ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் ஆன் த லேண்ட் சொல்லி போட்டிருக்கலாம். ஓகேவா, அவ பாத்தீங்கன்னா சம்திங் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லயோ ஏதோ ஒரு விஷயத்திலயோ வந்து வந்திருக்க மாதிரி ஒரு அபிப்பிராயம் ஸ்பிரிட் ஆஃப் காட். சோ பாத்தீங்கன்னா இங்க ஸ்பிரிட் சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வார்த்தை பாக்குறோம்னா வந்து பிரெத், விண்ட், ஸ்பிரிட் சொல்லி பண்றோம். அப்போ விண்டாவும் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, பிரெத்தாவும் இருக்கு சொல்லி பாக்குறோம், காத்தா இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த எபிரேயத்துல 1ஆம் அதிகாரம் பார்க்கும்போது he makes his angel spirit சொல்லி போட்டுருக்கு. ஓகேவா, இப்போ இதே வார்த்தை புதிய ஏற்பாடுல வந்து ஸ்பிரிட்டுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல இங்க என்ன போட்டிருக்கு, ரூவா சொல்லி போட்டிருக்கு. கரெக்டா, RUACH ரூவா. அதே இது புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சோம், 1 எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். 7 1 ஏஞ்சல்ஸ் வின்ஸ் சொல்லி போட்டிருக்கு. நியூமா நியூமான்னு சொல்லி போட்டிருக்கு. விண்டு, பிரெத், ஸ்பிரிட். அப்பனா ஈக்குவல் டிரான்ஸ்லேஷன். தண்ணி, பானி, வாட்டர் சொல்ற அந்த கான்டெக்ட் படி நியூமாவும் ஸ்பிரிட் அங்க வந்து ரூவாவும் என்னது ஈக்குவல் ஈக்குவல் சொல்லி போகிறோம். ஓகே, இங்க பரிசுத்த ஆவி சொன்னாலும் என்னது, இங்க பாத்தீங்கன்னா இந்த நியூமா சொல்றது வந்து பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹோலி ஸ்பிரிட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கரெக்டா, இது பண்றாங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த நியூமா. அதே இதுதான் நம்ம என்ன படிச்சோம்னா ஆதியாகமத்துல இந்த வார்த்தை வந்து ரூவாக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் தி காட் சொல்லி போறோம். ஓகே, பாத்தீங்கன்னா ரூவா, பிரெத், விண்ட், ஸ்பிரிட் சொல்றேன் ஈக்குவலா இருக்கு சொல்லுவோம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஓகேவா, சோ இது பார்க்கும்போது இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி இருந்தாலும் சரி அது வந்து ஸ்பிரிட் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி மனுஷனோட ஆவிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் இருக்கு சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா, அது பிரெத்தாவும் சொல்றாங்க, விண்டாவும் சொல்றாங்க, ஸ்பிரிட்டாவும் சொல்றாங்க. அப்ப இதை வந்து கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இது மட்டும். ஓகே, சோல் வரும்போது என்னது, தட் இஸ் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹியூமன் லிவிங் பீயிங். உயிருள்ள ஒரு மனுஷனை சொல்றாங்க, அங்க ஆத்மாவை சொல்ல. ஆனா அங்க என்ன உயிருள்ள ஒரு மனுஷன் தான் என்ன பண்ண முடியும், யோசிக்க, சிந்திக்க, நடக்க முடியும் சொல்லி கொடுக்குறோம். அதுதான் அங்க குறிச்சு சொல்லி கொடுக்குறோம். ஆனா ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் அது மாறிட்டே இருக்கும். சில இடத்துல விண்டா சொல்லப்படும், ரத்தா சொல்லப்படும், சில இடத்துல வந்து என்னதுன்னா ஸ்பிரிட்டா கூட சொல்லப்படும் சொல்லி கொடுக்கும். ஓகே, ஆனா மோஸ்ட் ஸ்பிரிட்டா வந்து போட்டு சொல்லி கொடுக்குறோம். இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம வந்து அதை படிச்சு புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா, நம்ம வந்து நிஃபிஷ் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், சரி நிஃபிஷ் கிடையாது, இது பிரெத்துக்கு நம்ம பார்த்தோம்ல, நெஷ்மா சொல்லிட்டு இந்த வார்த்தையும் ரூவா சொல்றதையும் சேமா டிஃபரெண்டா? இது நியூமா அப்படின்ற கிரேக்க வார்த்தையும் ரூவா அப்படின்ற ஈப்ரு வார்த்தையும் ஒன்னான்னு கேக்குறீங்களா? ஆமா. ரூவா அப்படின்றதும் மூணையுமே குறிக்குது அப்படிதானே? ஸ்பிரிட்டையும் குறிக்குது, பிரெத்தையும் குறிக்குது. ஆமா, விண்டையும் குறிக்குது. ஓகே, அதே மாதிரி நியூமாவும் பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்டையும் குறிக்குது, பிரெத்தையும் குறிக்குது, விண்டையும் குறிக்குது. சேம். ஆனா இங்க சொல்ற ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். பிரெத் மட்டும் தான் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லுது சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம தமிழ்ல எப்படி சொல்லலாம், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை வந்து அது டிஃப்ரெண்ட் டேர்ம்ல சொல்றதுன்னா வந்து நம்ம தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் டிஃபைன்டா போட்டுருக்காங்க, மலை மலை மலை. கிளியராவே
ஒரே So, அந்த விஷயம் மாதிரி குறிக்கிற ஆ, வெவ்வேறு வார்த்தைகள் அப்படித்தானே? ஆமா. ம்ஹ்ம். ஸோ ஒரு சிலது இப்ப நம்ம பழம் அப்படின்னு சொன்னோம்னா, கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்தாப்புல அது மாறும். ம், பழம் அப்படின்றது இன் ஜெனரல்ல பார்த்தீங்கன்னா, அது வாழைப்பழமா இருக்கலாம். இல்லன்னா ஒரு எல்லா ஆள சொல்றா இருக்கலாம். இல்லன்னா நம்ம சொல்ற மாரி இப்போ ஒரு ஆலப்பழம் அப்படின்னு நம்ம சொல்ற மாரி. அந்த அது மாரி தான் சூப்பர் சூப்பர். ஆ. ஆ. ம். ஸோ அப்படிதான். பார்க்கும்போது இது வந்து டைரக்டாவே வந்து பிரெத்த வந்து குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கு சொல்லுவேன். நிஷம்மா சொல்லி ம். பார்க்குறது. ம். பிரெத்னா என்னதுன்னா மூச்சு காத்து. இது வந்து ம்ஹ்ம். தேவனோட ஆவியோ இதுவோ கிடையாது. இப்போ டைரக்டா 2 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, ம்ஹ்ம். மூச்சு காத்த சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ம். தேவன் தந்த மூச்சு காத்த நாஸ்ட்ரில்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க? பிரெத் ஆஃப் லைஃப் வந்து ஊதுறாங்க. ஆக்ஸிஜன் ஊதுறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? டைரக்டா. ம். அப்படி பார்க்கும்போது அவன் மரிக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பயே அங்க ஸ்பிரிட் வருது பார்த்தீங்களா? ம். எங்கன்னா எக்லிசியாசிஸ் ம்ஹ்ம். 12:7ல. அப்ப இங்க வர இது என்னவா வரணும்? அது மூச்சு காத்தா இருந்ததுன்னா, அது இந்த வார்த்தையா இருந்ததுன்னா, நிஷாமா ம். ஷமாவா தான் இருந்திருக்கும். ம்ஹ்ம். நிஷமாவா தான் இருக்கணும் இங்க. ம். ஓகே. ஆனா ம். இங்க பார்த்தீங்கன்னா, என்னவா ம். இருக்கு? ரூவா. ரூவாவா இருக்கு. ம்ஹ்ம். ஓகே. ஏன்னா இந்த ரூவா சொல்றது பிரத்தி குறிக்குது. ம். ம். ஓகே. சரி பார்க்குறோம். ம்ஹ்ம். அதனால தான் வந்து அது மாறும். ஓ! ம். ஸ்பெசிஃபிக்கா டிஃபைன்டா வந்து மூக்குல வந்து சுவாசம் ஊதுறாங்க சொல்லும்போது தான் அது வந்து அந்த வார்த்தைய யூஸ் பண்றாங்க. மத்தபடி நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். விண்ட், மூச்சு காத்து, ஆக்ஸிஜன் இது ம். எல்லாத்துக்குமே வந்து ஒரே வார்த்தை யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம்ஹ்ம். சரி. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா, இந்த இடத்துல ஸ்பிரிட் அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தையில சொல்லும்போது, அவங்க ஆ என்ன மீன் இங்கிலீஷ் வார்த்தைகள் சொல்லப்போது ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா ம். வந்து ஆ ஸ்பிரிட்னுக்கு வார்த்தைக்கு டெஃபினிஷன் கேட்கிறீங்களா? ஆமா. என்ன மீன் பண்றாங்க? ஏன்னா ஸ்பிரிட்டுக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றது? நம்ம ஜென்ரலா புரிஞ்சுக்கிறது. இப்ப ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது, பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிப்போம். ம். ஆனா, ஆ இன்னொரு ஸ்பிரிட் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட தட்ஸ் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களோட ம். ஆ இது என்ன சொல்றது? ஒரு எண்ணம். ம். அந்த ஸ்பெசிபிக் ஃபோக்கஸ் கரெக்ட். வச்சு எல்லாரும் சேர்ந்து வந்து தட்ஸ் எ ஸ்பிரிட். ஒண்ணா சேர்ந்து அந்த ஃபோக்கஸோட நீ பண்ணப்பா அப்படின்னு சொல்றது. கரெக்ட். அந்த மாரி அதுவும் ஸ்பிரிட்ன்னு தான் சொல்லுவோம். ஆ கரெக்ட். இன்னொரு ஸ்பிரிட் இருக்கு. அது வந்து கெமிக்கல் பேஸ்டு. இது கரெக்ட். ஆல்கஹால் அந்த ஸ்பிரிட். ஆல்கஹால். ஆ. ம். ஸோ, இங்க வந்து ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இதுல எத குறிக்கிறாங்க? லிக்கர், டிஸ்டில்டு இது எல்லாமே ஸ்பிரிட்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இங்க பார்க்கிறது என்னதுன்னா, அதான் நம்ம பார்க்க போறோம். ம், ம், நம்ம ம், ம், டாபிக்கே என்னதுன்னா வந்து, ம், தேவனுடைய ஆவினா என்னது? மனுஷனோட ம்ஹ்ம், ஆவினா என்னது? கிறிஸ்துவின் ம், ஆவினா என்னது? ம். அப்புறம் இந்த நம்மளுடைய மாம்ச ஆவினா என்னது? சொல்லி பார்க்க ஓகே. போறோம். ஓகே. ம்ஹ்ம், ம்ஹ்ம், அப்படி பார்க்கும்போது காட் இஸ் இன் ஸ்பிரிட். ம்ஹ்ம், ஓகே. ம், அண்ட் த வொர்ஷிப்பர்ஸ் மஸ்ட் வொர்ஷிப் ஹிம் இன் ஸ்பிரிட். இதுக்கு என்ன ம்ஹ்ம், அர்த்தம்? இதுன்னா ம், யோவான் ம், 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 4:24. சமாரியா ஸ்திரீகிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார். ம்ஹ்ம், அவரை வொர்ஷிப் பண்றவங்க ஆவியோடும், உண்மையோடும் வொர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம், இது எப்படி? நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ம்ஹ்ம். The worship him must worship him in spirit and in truth. இந்த இடத்துல ஆவிங்கும்போது ம். ஆனா இங்க காட் இஸ் எ ஸ்பிரிட் அப்படிங்கும்போது அங்க கேப்பிட்டல் எஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த 2 ஸ்பிரிட்டும் வேற வேற விஷயத்த குறிக்குதா? இல்ல ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கா? இது கேபிட்டல் இங்கே வந்து கேபிட்டல் எஸ், ஸ்மால் எஸ் சொல்றதெல்லாம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் யூஸ் பண்றது. ஓகேவா? ம். இத நம்ம பார்க்க வேண்டாம். அங்க போற ம். லார்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கோட்டு. அவங்க ப்ரிஃபர்ஸ்லயே என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபைன் பண்ணுவாங்க. நாங்க ம்ஹ்ம். எதுக்காக லார்ட் யூஸ் பண்றோம்னா, அது யாவே சொல்ற வார்த்தைய சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. பழைய ஏற்பாடு, ஓல்ட் ம்ஹ்ம். டெஸ்ட்மென்ட்ல. புதிய ம்ஹ்ம். ஏற்பாடுல அப்படி கிடையாது. இது குடுக்கல. ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது, இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்திரீ சொல்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ம்ஹ்ம். இந்த உமன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமாரியா உமன் ஸ்திரீ வந்து என்ன சொல்றாங்கன்னா,
our ancestors worshipped on this mountain. யாருன்னா இஸ்ரேல் மக்கள், அந்த 12 கோத்திரம். But you Jews claim that the place where we must worship is Jerusalem. இஸ்ரேல்ல போய் தான் வர்ஷிப் பண்ண சொல்றீங்க, ஏன்னா தேவன் அங்கதான் இருக்காரு சொல்றீங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, காட வந்து ஒரு ஒரு சரீரத்துக்குள்ள வச்சு அவர் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, எருசலேம் ஆலயத்துக்குள்ள வச்சுட்டாங்க, கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, woman, Jesus replied, believe me, a time is coming when you will worship the Father neither on this mountain nor in Jerusalem. Okay. You Samaritan worship what you do not know. We worship what we do know. For the salvation is from the Jews. சொல்லி போறோம். ஏன்னா நீங்க வந்து சமாரியர்களா என்னது, நீங்க புரிஞ்சதையோட மிக்ஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியல. உங்களுக்கு எங்களுக்கு வந்து தேவன் யார் சொல்லி தெரியும் சொல்லி சொல்றாரு. Salvation is from the Jews. Yet a time is coming and has come now. Okay, now come when the true worshippers will worship the Father in spirit and truth. Okay, for they are the kind of worshippers the Father is seeking. God is in spirit and his worshippers must worship in spirit and in truth சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசிக்கலா வந்து நீங்க போய் தான் வர்ஷிப் பண்ண சொல்லி கிடையாது. அவர் தேவன் வந்து ஆவியா இருக்கிறாரு. நீங்க ஆவியோட உண்மையோட உங்க இருதயத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது, எல்லாம் நீங்க தேவனை தொழுது கொள்ளும் போது கண்டிப்பா தேவன் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கேட்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாரா, worshippers the Father is seeking சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து கிரைஸ்ட் வந்து புரிய வைக்கிறாரு அந்த லேடி. அப்போ காட் ஸ்பிரிட் சொல்லும் போது என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து எந்த வித கண்டெய்ன்மெண்ட் எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட வந்து புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்க புரஜாதி மக்கள், இவங்களுடைய மிக்ஸ் ஆனவங்க. இவங்க ஒரு கோயில் மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க. ஒரு கோயில்னா ஒரு கண்டெய்ன்மெண்டோட ஒரு சிலை எப்படி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி, அங்க போனதான் கிடைக்கும், இங்க போனா பவர்ஃபுல்லான சாமி, அங்க போனா பவர்ஃபுல்லான சாமி சொல்லிட்டு அது மாதிரி போற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாருன்னா, உனக்கு தெரிய மாட்டுது, யூ சமாரிட்டன் டு நாட் நோ சொல்லி சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கோயில் நினைக்கிற மாதிரியோ இல்ல ஒரு விக்கிரகம் நினைக்கிற மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுப்பா. யூதர்களுக்கு வந்து என்ன நாங்க வர்ஷிப் பண்றோம் சொல்லி தெரியும். ஓகேவா? அங்க வந்து விக்கிரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த ஆலயத்துல. ஓகேவா? ஆனா அந்த மாதிரி இதுவும் இது இருக்க போறது, ஆலயமே இருக்க போறது கிடையாது. அதனால நீங்க ஆவியோட உண்மையோட நீங்க தொழுது கொண்டாலே போதும், தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருது, அதை போட்டு வந்திருக்கு சொல்லி சொல்றாரு. சோ உண்மையான இருதயத்தோட. அப்ப இங்க ஸ்பிரிட் சொல்றது என்னதுன்னா, நம்மளுடைய உள்ளத்துல இருந்து நம்ம வந்து ஜெபம் பண்றது, நம்ம ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், ஆவியோட உண்மையோடும் சொல்லும்போது முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு சித்தத்தோட, முழு பலத்தோட நம்ம என்ன பண்ணுவோம், தேவனை வந்து பற்றி கொள்ற மக்களா இருக்கணும், அவரை பின்பற்ற மக்களா இருக்கணும்னு சொல்றாரு. சோ அது எதை குறிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹோல் ஹார்ட்டட்லி அதான் குறிச்சு சொல்லி போறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள், இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, காலேப். ஹோல் டியூட்ரானமி நம்பர்ஸ் படிக்கிற நம்பர்ஸ்ல பாத்துருக்கோம். வேற ஸ்பிரிட் அவருக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. கரெக்ட். அத பத்தின ஸ்பிரிட் போட்டுருக்கோம். ஓகேவா? அந்த ஸ்பிரிட் தான் சொல்றாங்க. வேற ஆவி கொண்டிருந்தாங்க. Numbers 14:24. But because my servant Caleb had a different spirit, okay, and followed me wholeheartedly, I will bring him into the land he went to, and his descendant will inherit it. சொல்லி பாக்குறோம். ஓகேவா? மிச்சம் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, போக மாட்டீங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? இவன் மட்டும் தான் என்ன பண்ணான், ஹோல் ஹார்ட்டட்லி had a different spirit சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப இங்க என்ன சொல்ல வராரு, அவன் இருதயத்தை தான் சொல்ல வராரு. ஓகே, அவன் இருதயம் வந்து என்ன பண்ணுச்சு, முழுமையா என்னை நம்பிச்சு, ஹோல் ஹார்ட்டட்லி என்னை வந்து நம்புனான். எப்படி ஆபிரகாம் வந்து ஹோல் ஹார்ட்டட்லி நம்பி
அவன் பிள்ளையே வந்து ஒப்பு கொடுத்தானோ அந்த மாதிரி என்னை வந்து ஹோல் ஹார்ட்டட்லி நம்பலாம் சொல்லி கொடுக்குறான். அப்படிப்பட்டவங்க தான் தேவன் என்ன பண்றதா தேடுறாராம். ஆவியோட உண்மையோட இருக்கிற மக்களை, ஹோல் ஹார்ட்டட்லி விசுவாசிக்கிற மக்களை வந்து தேடுறாரு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் கன்னட ஸ்டேட்டில் சொல்றாங்க. சோ அவர் வந்து நீங்க அடைச்சு வைக்கிறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பொருள் கிடையாதுப்பா சொல்றாரு. ஸோ இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணது சரியான வார்த்தையோட அதை டிரான்ஸ்லேட் பண்ணல. இதுதானே ஈவன் ரூவா அப்படின்ற வார்த்தை ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தாலும், இல்ல இந்த நெஷாமா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாலும், அந்த இடத்துல ஸ்பிரிட் அப்படின்றது எதை குறிக்குது? அவங்களோட என்ன சொல்றது? அவங்க எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களா இருந்தாங்க அப்படின்றது தான் குறிக்குது. ஆமா. நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்போ கூட ஆவி அப்படின்ட்டாங்க ஸ்பிரிட்ட இந்த இடத்துல. காலேபோட இதை தமிழ்ல படிச்சா வேற ஆவி ஆவியுடையவனா இருந்தான் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்ப அது ஆவி உடையவனா இருந்தான் அப்படின்னு உடனே அது வேற மாதிரி ஆயிருது. ஏன்னா ஆவி அப்படின்னு உடனே நம்மளோட எண்ணம் வந்து ஆவி அப்படின்னாலே வேற இடத்துக்கு தான் போகும். அப்படிதானே? செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதோ ஒரு மனுஷன் வந்து ஆவியா தெரியறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓ அப்படி போயிடுதா? ஆமா. என்னாச்சுடா எனக்கு ஜெபின் உண்மையா நான் சொல்றேன். எனக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்னதுன்னா நான் படிக்கிறது எல்லாமே வந்து இந்த டேர்ம்ல படிக்கிறேன்னா எனக்கு வந்து உங்களை அந்த மாதிரி டென்ஸ்ல வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சரி சரி சரி. எனக்கு வந்து என்னதுன்னா பளிச்சுன்னு தான் இருக்கு. எந்த வித கலவும் இதுவே இல்லை. நான் உங்களோட ஆங்கிள் என்னால யோசிக்கவே முடிய மாட்டேது. சரி சரி சரி. பழகிருச்சு. அதனால நான் பார்த்து டைரக்டா எடுத்து போயிட்டே இருக்கேன். சரி. அதான் இங்க வந்து நம்ம இங்க வந்து ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னாலும் மக்கள் முதல் விஷயம் என்ன மைண்ட்ல வருது அப்படின்னா ஆவி அப்படின்ற விஷயம் தான் வருது. அதாவது ஸ்பிரிட்டுக்கு வந்து சரியான டிரான்ஸ்லேஷனே எங்கேயுமே இல்லை. இவங்க வந்து இங்கிலீஷ்ல அடாப்ட் பண்ண ஸ்பிரிட்டும் ஆனா இங்க மீன் பண்ற ஸ்பிரிட்டும் வேற விஷயம் கம்ப்ளீட்டா. ஆமா இங்க ஹோல் ஹார்ட் கரெக்ட். ஆனா 24 அந்த மொத்த பாட்டுல பாத்தீங்கன்னா காட் இஸ் ஸ்பிரிட் அப்படின்றாங்க. அப்ப இது வந்து ஒரு நவுனை குறிக்குது. காட் இஸ் ஸ்பிரிட். அவர் வந்து அது வந்து ஒரு பீயிங்கா இருக்காரு. ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு பீயிங்கா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் குறிக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே அதனால நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கூட பார்த்தோம். ஸ்பிரிட் ஆஃப் காட் சொல்றாங்க. கரெக்ட். ஆனா அதே நீங்க தொழுது கொள்ளும் போது என்ன எப்படி தொழுது கொள்ளணும்னா அந்த ஒரு ஸ்பிரிட்டோட தொழுது கொள்ளணும் அப்படின்றாங்க. ஹோல் ஹார்ட்டட்லி போட்டுருக்கோம். கரெக்ட். ஆனா இது ரெண்டும் வேற வேற விஷயம். அப்படிதானே? காட் இஸ் ஸ்பிரிட்டும் நீங்க ஸ்பிரிட்டோட தொழுது கொள்ளணும் அப்படின்றதும் ரெண்டு வேற விஷயம். ஆனா ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. கரெக்ட். கரெக்ட்டுங்களா? அப்போ அதுலதான் பெரிய கன்ஃபியூஷன். கரெக்ட். புரியுது எனக்கு. இந்த இடத்துல இது நான் படிக்கும்போது இது வரைக்கும் நான் எப்படி எல்லாம் படிச்சேனோ இந்த இடத்துல படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எப்படின்னா ஆவியோட தொழுது கொள்ளணும் அப்படின்னா நீங்க வந்து அப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தொழுது கொள்ளணும் அப்படின்னு தான் நான் படிச்சேன். இது வந்து நீங்க முழு மனசோட வந்து ஒரு உண்மையா இருந்து தொழுது கொள்ளணும் அப்படின்ற மாதிரி படிக்கல. நான் படிச்சதெல்லாம் வந்து நீங்க வந்து பரிசுத்தாவியை வாங்கிக்கணும், பரிசுத்தாவியை அந்த ஆவியோட நீங்க வந்து தொழுது கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் நான் படிச்சேன். ஓகே ஓகே. சோ புரியுது எனக்கு. அது பெரிய கன்ஃபியூஷன். அவங்க சரியான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்காது. ஆனா அந்த வார்த்தை வந்து பல இடங்கள்ல வந்து வெவ்வேறு காரணங்களுக்கு யூஸ் பண்றதுனாலையும் அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இங்கிலீஷ்ல கிடையாது அப்படின்றதுனாலையும் இருக்கே ஹோல் ஹார்ட்டட் போட்டிருந்தாலே முடிஞ்சிருக்குமே. ஆனா அவங்க ஏன் அந்த ஸ்பிரிட்னு மறுபடியும் யூஸ் பண்றாங்க? ஆனா அந்த ஸ்பிரிட்டை நம்ம வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்ப ஆவி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆமா. இந்த மெசேஜ் பைபிள் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அது வேணா பார்க்கலாம். 24 those who worship him must do it with their very being. Their spirits true the true selves in adoration. இங்கேயும் ஸ்பிரிட்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ஓகே. ப்ளூரல் டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு பேசேஜ் சொல்லிட்டு பேசேஜ் இல்லை. John 4
பேஷன் டிரான்ஸ்லேஷன் ம்ஹும். டிபிடி. ஆமா, இங்கே ஒரு பல்ல ரிலம்ஸ் ஆஃப் ஸ்பிரிட், ரிலம்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் போட்டு பாருங்களா, ரிலம்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் இந்த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்ட்டாங்க பாத்தீங்களா. இங்க வந்து ரெண்டு ஸ்பிரிட்டுக்குமே பாத்தீங்கன்னா கேபிட்டல் எஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, காட் இஸ் பிரெத் போட்டிருக்கான், ஆர் காட் இஸ் விண்ட் போட்டிருக்கான். ஜீசஸ் ரெஃபர் டு ஸ்பிரிட் more than 100 times in the four gospels. சோ அங்க ரூவா அந்த இது நியூமா சொல்ற வார்த்தை வந்து பெர்த் விண்ட் அந்த இதுக்கு வந்து போட்டாங்க. சோ சரி, ஓகே, ஒரு டேர்ம் புரியுதுல்ல. காட் வந்து அவர் வந்து பாடியை வந்து பாத்தீங்கன்னா ஆவியா இருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். மற்றபடி நம்ம வந்து வர்ஷிப் பண்றோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இன்னொன்னு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். இதுதான் 1 கொரிந்தியர், இல்ல இதுக்கு முன்னாடி வந்து இந்த வசனமே ஜான் 4:24 வந்து God is spirit and they worship him and they that worship him must worship him in spirit and in truth. இது பாத்தீங்கன்னா நியூமா தான் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு வார்த்தையுமே நியூமா தான். கரெக்ட். அதனால தான் வந்து டைரக்டாவே அவங்க வந்து ஸ்பிரிட் போட்டாங்க. நியூமா. ஓகே, அது கிரீக்லயே பிரச்சனை இருக்கு. அந்த ஸ்பிரிட் அப்படின்றத வந்து சரியா புரிஞ்சுக்கலையா இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. கரெக்ட். அவங்க சரியான வார்த்தை யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஈவன் கிரீக்லயே அவங்க சரியான வார்த்தை யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம கான்டெக்ஸ்ட் படிச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ வந்து என்னதுன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். சோ இங்க என்ன போட்டிருக்குன்னா, நான் படிக்கும் இது we do not however speak a message of wisdom among the mature, but not the wisdom of this age, okay, or of the rulers of this age who are coming to nothing. Okay, rulers of the age na the உலகத்தோட ஆளுகை பண்றவங்க சொல்றோம், who are coming to nothing. No, we declare the God's wisdom, a mystery that has been hidden and that God destined for our glory before the time began. None of the rulers of this age understood it. For if they had, they would not have crucified the Lord of Jesus, Lord of glory. Okay, Caesar about it, but that's the person. However, as it is written, what no eyes have seen, what no ears have heard, and what no human mind has conceived, the things God has prepared for those who love Him. These are the things God has revealed to us by His Spirit. தேவனுடைய ஆவியினால சொல்றது பரிசுத்தாவி வந்து என்ன பண்ணலாம், நம்ம மேல கொடுக்கப்பட்டு சொல்லி போகிறோம். அதே வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன போட்டிருக்கோம்னா, இயேசு கிறிஸ்து சிந்தையே உங்களுக்கு இருக்க கிடையாது, இயேசு கிறிஸ்து ஆவியில நீங்க நடத்தப்படுங்க சொல்லி சொல்லுவாரு. அவர் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே போல நீங்களும் நடங்க சொல்றது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஜெபின் வந்து பாருங்க இவ்வளவு நல்லா பண்றான், அதே ஆவி உனக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த சேம் விஷயத்தை பத்தி பேசுறாங்க சொல்லி போகிறோம், இந்த மைண்ட் செட்டை பத்தி பேசுறாங்க சொல்லி போகிறோம். ஓகேவா? ஆனா காட் பத்தி சொல்லும்போது, காட் வந்து அவரோட பரிசுத்தாவி என்ன பண்றாருன்னா, பெந்தேகோஸ்து நாள்ல வந்து மேல அனுப்புறாரு, ஊட்டுறாரு, அனாய்ட் பண்றாரு சில பேரை. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வரும்போது அவர் மேல அவரோட ஆவி ஊட்டுறாரு. பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் காடே வந்து பாத்தீங்கன்னா அது செப்பரேட் ஒரு வல்லமையா இருக்கு, ஒரு பவரா இருக்கு. ஓகே, அது யாருங்கெல்லாம் ஊற்றப்படுதோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலியா ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த எலிசாவை என்ன கேட்பார் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பார். இங்க பாத்தீங்கன்னா எலியா 2ஆம் அதிகாரம்ங்க 11ஆம் வசனம் இது. இங்கிருந்து படிக்கிறேன்.
But the Elisa said, "As surely your Lord lives, as you live, I will not leave you." So they went down to Bethel. The company of prophets at Bethel came to Elisa and asked, "Do you want the Lord? Do you know that the Lord is going to take your master from you today?" சொல்லும்போது தேவன் வந்து அந்த அக்னி ரதத்துல கொண்டு போற சொல்லி தெரியும்ல உங்களுக்கு சொல்லி கேட்கிறாரு. Yes, I know. Elisa replied, "So be quick." சொல்லி சொல்றாரு. Then Elisa said to him, "Stay here, Eliza. The Lord has sent me to Jericho." சொல்லி சொல்றாரு. And he replied, "As surely as Lord lives, as you live, I will not leave you." So they went to Jericho. The company of the prophets of Jericho went to Elisa and asked him, "Do you know that the Lord is going to take your master from you today?" "Yes, I know," he replied. "So be quick." சொல்லி சொல்றாங்க. Then Elisa said to him, "Stay here. I'm going to cross the Jordan." சொல்லி சொல்றாரு. And he replied, "As surely Lord lives, and as you live, நான் என்ன பண்ண போறேன்? I will not leave you." So that the two of them crossed the walked on 15 minutes from the company of prophets went and stood at the distance facing the place where Elijah and Elijah and Elisa had stopped the Jordan. Elisa took a clock, துணி எடுத்து என்ன பண்ணாரு, rolled it up and stuck the water in it. Water divided into right and left. ரெண்டா பிரிஞ்சு சொல்லி போகிறோம். And two of them crossed over and the dry ground சொல்லி போகிறோம். தண்ணில கிராஸ் பண்ணி போறாங்க சொல்லி போகிறோம். ஏன்னா தண்ணி ஜோர்டன் ரிவர் அது. ஓகேவா? When they had crossed, Elisa said to the Elisa, "Tell me, what can I do for you? Okay, before I am taken up from you." சொல்லும்போது, "Let me inherit and double the portion of your spirit." Elisa replied. சொல்லும்போது, "You have asked a difficult thing." Elisa said, "Yet if you see me when I am taken from you, it will be yours. Otherwise it will be not." சொல்லி சொல்றாரு. அதே போல ரதம் வந்துருது. அக்னி ரதம் வந்து என்ன பண்ணுவா, இதை கூட்டு போயிது. அப்போ வந்து இவர் கத்துறாரு. Saw this and cried out, "My father, chariot and horsemen of Israel." சொன்ன உடனே Elisa saw him no more சொல்லி போறோம். Then he took the மேல என்ன பண்றாருன்னா, எலிசா வந்து கார்பன் தூக்கி போடுறாரு சொல்லி போறோம். தூக்கி போட்ட உடனே அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அதை வந்து அடிக்கிறாரு, தண்ணியில அடிக்கிறாரு. அடிச்ச உடனே ஜோர்டன் ரிவர் ரெண்டா பிரியும் சொல்லி போறோம். லெஃப்ட் அண்ட் ரைட் அதை கிராஸ் பண்ணி வராங்க. அப்ப அங்க இருக்க மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா, பார்த்துட்டு the spirit of the Elijah is resting on the Elisa சொல்லி பார்க்கிறாங்க சொல்லி போறோம். So the spirit of Elijah na என்னது, இங்க இருக்க Elijah na என்னது, இங்க இருக்கிற double the portion of spirit சொல்றாங்க. மேல இருக்கிறது அவரோட என்ன சொல்றது, அந்த எண்ணங்கள், நடவடிக்கை, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்றாங்க. Double the portion of spirit. அவர் எந்த அளவுக்கு உறுதியா நம்பிக்கையா இருக்காரோ அந்த அளவுக்கு அதை விட டபுள் மடங்கா உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா? இல்ல ரெண்டாவது இடத்துல வந்து the spirit of Elijah is resting on Elisa அப்படின்றாங்க. இது வந்து அந்த வல்லமை வந்து இவர் மேல வந்துருச்சு அப்படின்றாங்க. கரெக்ட். இவர் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா வல்லமை தான் கேட்டாரு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா டபுள் த போர்ஷன் கேக்குறாரு. நீங்க வந்து 10 அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் 20 பண்ணணும். பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி இவர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவரோட வல்லமை பாத்தீங்கன்னா செத்து போயிடுவாரு. செத்து போன இடத்துல வந்து பணத்தை தூக்கி போடுவாங்க இவர். ஓகே, செத்து போன பாடியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிளறையில இருந்து மண்ணி மக்கி போய் எலும்பு இருக்கும். எலும்பு இது மட்டும் எலிசாவோட எலும்பு இருக்கும். அது மேல பட்ட உடனே செத்து போன அந்த பணம் வந்து உயிரோட வந்துடும். அந்த அளவு வல்லமை என்ன கண்ணி வைட்டே இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அது காமெடியா இருக்கும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா dead man raised from Elisa bones. பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 13:21. Once while some Israel were burying a man, suddenly there was a branch of riders. So they threw the man's body into the Elisa's tomb. Okay. When the body touched the Elisa's bones, the man came to life and stood up on his feet. சொல்லி பாக்குறோம். இது 2 ராஜாக்கள் 13 இது நம்ம 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஓகேவா? சோ அது அங்க பாக்குறது என்னதுன்னா வல்லமையை சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஏன்னா அவங்க பாக்குறது நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ன பார்த்தாங்களோ வல்லமை தான். ஓகேவா? வல்லமை தான் வந்து பெற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, மொட்டை தலையா கூப்பிட்டுங்களா சவிப்பாரு. சவிச்ச உடனே கரடி வரும். கரடி வந்து 50 பேர் சவிச்சிரும். குட்டி பசங்க. ரொம்ப கோவக்காரர் வேற ஆக்சுவலா. சோ மோகாப் ரிவோல்ட் நிறைய விஷயம் பண்ணுவார் அவரு.
ம்ஹ்ம். அவர் அந்த கேட்டதுனால என்னாச்சுன்னா, அது என்னாச்சு. அதே ம்ஹ்ம். நேரத்துல இங்க பாருங்க ஆலிவ் விடோ ஆலிவ் ஆயில் வந்து குறையாம இருக்கும். இப்ப ம். அட்சய பாத்திரம் தெரியும்ல? கரெக்ட். ம். அது எடுக்க எடுக்க வந்து வந்துட்டே இருக்கும் தண்ணி, ம். சாப்பாடு. ம். அந்த மாரி ம். ஆயில் ஊத்த ஊத்த ஆயில் வந்துட்டே இருக்கும் அந்த இதுல. சொல்லி ஓகே. பார்க்குறோம். ம். அந்த மாரி ஒரு இது இன்சிடென்ட் பண்ணுவாரு. எலியா அங்க வந்து அவர் வந்து வேற ஒருத்தருக்கு இது பண்ணுவாங்க. அந்த ம். எலியா. ம். அங்க வந்து என்னதுன்னா, அந்த 3 வருஷம் பஞ்சம் ம். போற வரைக்குமே ம். ஆயிலும் குறையாது. அதே நேரத்துல அந்த அப்பமும் குறையாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அதே ம்ஹ்ம். மாரி இன்சிடென்ட் இவரும் நடத்துவாரு. அப்புறம் செத்து போனவங்க உயிரோட கொண்டு வருவாரு. ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். அந்த மாரி. ஸோ நெறைய நிகழ்வு. ஸோ அப்ப ம். பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் வந்து தேவனோட ஆவி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம். வல்லமை சொல்லி பார்க்குறோம். பழைய ம்ஹ்ம். ஏற்பாடுல சொல்லப்பட்டது என்னதுன்னா, அபிஷேகத்துக்காக யூஸ் பண்றாங்க. அதே நேரத்துல ம். தேவனோட வல்லமைய வந்து அவங்க ம்ஹ்ம். பவருக்காக, ஆவிய ம். வந்து பவருக்காகவும் தேவன் குடுக்குறார் சொல்லி பார்க்குறோம். அது ம். வந்து ரொம்ப பெக்யூலியரானது. அது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. அது ம்ஹ்ம். எப்படிப்பட்டது சொல்றது? ஏன்னா, நம்மளால வந்து நான் பவர் குடுக்குறேன்னு சொல்லி தள்ள முடியாது. ம். ஓகேவா? நான் இங்கருந்து நான் பவர் அனுப்புறேன்னு சொல்ல முடியாது. ம். ஓகேவா? ஆனா தேவனால வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரே ம். வந்து என்ன பண்றாரு? வல்லமைய ம். வந்து அனுப்புறார் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்துக்கு வந்து அந்த அற்புதம் செய்யறதுக்கும் சரி, இல்லன்னா ம்ஹ்ம். வந்து சீஷர்கள் அற்புதம் செய்யறதுக்கும் சரி, இல்லன்னா வந்து அவங்க பைபிள வந்து எழுதுறதுக்கும் சரி, ம்ஹ்ம். தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுக்கும் சரி, தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய பரிசுத்த ஆவிய குடுக்குறாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. ம்ஹ்ம். அதனால தான் ம்ஹ்ம். வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேதுருல பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ம்ஹ்ம். "Above all, you must understand, no prophecy of the scripture came about by the prophet's own interpretation." அவங்க சொந்தமா எழுதல எதுவுமே. ம். ஓகே. ம். Prophets never had its origin in the human will. Okay. ம்ஹ்ம். But prophets through the though human ஆ இருந்தாலும் spoke from the God as ம்ஹ்ம். they were carried along by the Holy Spirit. ம்ஹ்ம். ஆவி வந்து அவங்க மேல வந்த உடனே அவங்க ம்ஹ்ம். பண்றோம்னு நினைச்சாலும் பண்ண முடியல. அவங்க எது ம்ஹ்ம். காட் சொல்றாரோ அது மட்டும் தான் பண்ண முடியுது. நம்ம ம். எதுல பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பழையம், இளையம். ம். அது சபிக்கணும்னு நினைக்கிறாரு முடியல சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? ம். ம். அதே மாரி தான் நம்ம இப்ப இங்க பார்க்க போறது என்னன்னா, 1 கொரிந்தியர் இதுல பார்த்து முடிச்சிடலாம் இது மட்டும். ம்ஹ்ம். என்னதுன்னா, காட் ரிவீல் பை ஹிஸ் ஸ்பிரிட் சொல்லும்போது, தேவன் வெளிப்படுத்துறதுக்காக குடுக்குறாரு. ம்ஹ்ம். ஞானத்துக்காக குடுக்குறாரு. இந்த ம்ஹ்ம். வரங்கள் பார்த்தீங்களா, வரங்களே 9 வரங்கள் இருக்கு நம்ம பார்த்தோம் ம். ஏற்கனவே. சோ அந்த வரங்கள்லாம் தேவனோட பரிசுத்த மூலமா குடுக்க பரிசுத்த ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க தான் நம்ம டீப்பா பார்க்க போறது. The spirit searches all things, even the deepest things of God. ம்ஹ்ம். Okay. For who knows the person through thoughts except their own spirit within them. ம். ம். அவங்கள பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப இங்க ஸ்பிரிட் சொல்லும்போது என்னதுன்னா, இன்னர் தாட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். மனுஷனுடைய அந்த இன்னர் தாட்ஸ் பத்தி பேசிட்டு ம். இருக்காங்க. ம். their own spirit சொல்லும்போது இன்னர் தாட்ஸ் சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி the spirit searches all things, even the ம். deepest things of God சொல்லும்போது அவருடைய தாட்ஸ் எல்லாமே என்ன பண்றாராம்? தேவன் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறாராம். எப்படி? ம். revealed to us by his spirit சொல்லி ம். பார்க்கிறோம். இந்த ஸ்பிரிட் வந்து வல்லமை. தேவன் வந்து வல்லமை கொடுக்குறாரு. இந்த ஸ்பிரிட் வந்து என்னது? ம்ஹ்ம். இன்னர் மனுஷனா தாட்ஸ். ம்ஹ்ம். தேவன் மனுஷனோடது கிடையாது இது. இது தேவனுடையது. searches ம். all things, even the deep things of God. ம். அந்த தாட்ஸ வந்து என்ன பண்றாராம்? ம்ஹ்ம். மனுஷனுக்கு வந்து ரிவீல் பண்றாராம். அவரோட வல்லமை ம். கொடுத்து. ஓகே. ம். அந்த மாதிரி தான் அதுக்கு இத புரிய வைக்கிறது தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இத பேசுறாரு பவுல். ம்ஹ்ம். For who knows a person's thought except their own spirit, inner thought. ம்ஹ்ம். The same way, no one can know the thought of God except the spirit of God. ரைட். ம்ஹ்ம். ஓகேவா? ம்ஹ்ம். So whatever we have received is not the spirit of the world. இங்க ம். சொல்றது என்ன? Spirit of the world சொல்லும்போது உலகத்தோட யோசனைகள், ம். சிந்தைகள், உலகத்தோட ம்ஹ்ம். இப்ப என்னதுன்னா, இதுல இப்படி அச்சீவ் பண்ணணும்ப்பா, இதுல இப்படி ஆகணும்ப்பா, இது மாதிரி ஆகணும்னு சொல்லும்போது ம்ஹ்ம். என்னதுன்னா, உலகத்துல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோக்கஸ் ம்ஹ்ம். இருக்கு. ஒரு இது இருக்கு. ம். என்னதுன்னா, ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், இது பண்ணணும், செட்டில் ம். ஆகணும். அந்த ம்ஹ்ம். உலகத்தோட யோசனைகள். ம்ஹ்ம். We have not received what we have received is not of the spirit of the world. அந்த இது ம்ஹ்ம். கிடையாது. ம். But the spirit who is from God. ம்ஹ்ம். நம்மளுக்கு என்ன பண்றாராம்? நம்ம உள்ளே தெரியுங்களா? So that we may understand what God has freely given us. ம்ஹ்ம். நம்மளுக்கு புரிதல்லாம் கொடுக்குறாராம். Deep ம்ஹ்ம். things of God நம்ம கொடுத்து, அவர் ஆவி கொடுத்து நம்மளுக்கு புரிதல் கொடுக்குறாரு சொல்றோம். This ம்ஹ்ம். is what we speak, not with the words thought by the human wisdom, ம்ஹ்ம். but the wisdom that is taught by the Spirit. ம்ஹ்ம். Okay. Explaining spiritual realities with spiritual thoughts, words. Okay. The person without the Spirit does not accept the things ம்ஹ்ம். that comes from the Spirit of God, but consider them foolishness and cannot understand them because they are discerned only through the Spirit. The ம்ஹ்ம். person with the Spirit
make judgment about all things, but such a person is not subjected to mere human judgments. For who has known the mind of the Lord, so as to instruct him, but we have the mind of Christ. So ஸ்பிரிட் சொல்லும் போது இப்போ தேவனோட ஆவியா இருக்கட்டும், மனுஷனுடைய ஆவியா இருக்கட்டும், எல்லாம் கிறிஸ்துவோட ஆவியா இருக்கட்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னர் தாட்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா பேசுறாங்க சொல்லி போகிறோம். ஓகே, மைண்ட் செட், மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லி போகிறோம். அதே நேரத்தில் நடுவில் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா உலகத்தின் ஆவி சொல்லும் போது உலகத்துல இருக்க மக்களுடைய சிந்தை என்ன இருக்கு, யோசனை என்ன இருக்கு சொல்றது வந்து சொல்றாங்க சொல்லி போகிறோம். இது நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்பிரிட் சொல்ற இடத்துல வந்து நீங்க இன்னர் தாட் பதில் மைண்டை வந்து சொல்லலாம். வாட் இஸ் மைண்ட் ஆஃப் த காட் வந்து என்ன பண்றாரு, டீப் திங்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறது வந்து காட் நம்மளுக்கு அவரோட வல்லமை மூலமா நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட் மூலமா நம்ம வெளிப்படுத்திருக்காரு. நம்மளும் என்ன பண்ணணும், அந்த மைண்ட் வச்சு நம்ம சொல்லணும். ஓகேவா, அந்த மைண்ட்ல நம்மள இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். சிஸ்டம் தாட்ஸ் எல்லாமே நமக்குள்ள அது உலகத்தால அக்செப்ட் பண்ண முடியாது, புரியாது அது உங்களுக்கு. ஆனா நம்மளுக்கு அதை புரிய வச்சுதான் சொல்லி சொல்றாரு. சோ ஓவரால் ஸ்பிரிட்டை நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். நம்ம படிச்சுதான் நம்ம கான்டெக்ட் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஸ்பிரிட். மற்றபடி வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி நம்ம தனியா பார்த்தோம். மற்றபடி வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஆவி சொல்றது வந்து சுத்திட்டு இருக்கு, இல்லைன்னா வந்து தனிப்பட்ட ஒரு பீயிங் எல்லாம் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். ஆவி சொல்ற மூச்சு காத்து சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி காடுக்கு வந்து ஸ்பிரிட் சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆவியா இருக்கிற சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி நம்ம சுத்து போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆவி சொல்லி சுத்துறதுலாம் கிடையாது, நம்ம மூச்சு காத்து காத்துல காத்தா போயிடும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதுதான் வந்து கடைசி ஒரு வருஷம் படிச்சு நம்ம முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சோம். 1 கொரிந்தியர் 2 எங்கன்னா 6ல இருந்து படிச்சோம். God's wisdom revealed by the Spirit. பவுல் எப்பயுமே வந்து படிக்கிறது புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். 7ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேன், செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேறேன், நானா இல்ல எனக்குள்ள மாம்சம் செய்யுது, இது பண்ணுது அப்படி சொல்லிட்டு ரிப்பீட்டடா அப்படியே வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். அவர் சொல்ல வர பாயிண்டே வந்து செமையா இருக்கும். இது மட்டும் படிச்சுக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் படிச்சு முடிச்சிடலாம். நம்மளுக்கு இருக்க ஸ்பிரிட்டை வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இருக்க ஸ்பிரிட் என்னதுன்னா சொல்றாரு பாருங்க. Surely the fate of human being is like that of the animal. Okay. Same fate awaits them both. என்ன fate? Death. As one die, so the death of other. All of the same breath. Okay, இங்க சொல்லப்பட்ட breath என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசங்கி 3:19. All of the same breath. ரூவா. ஓகேவா, அப்போ இதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி சேம் பிரெத் சொல்லும்போது இது ரூவா தான். ஸ்பிரிட், பிரெத், மூச்சு காத்து, ரூவா. ஹியூமன் ஹேவ் நோ அட்வான்டேஜ் ஓவர் தி அனிமல். அனிமல்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பிரிட்டா இருக்கு. இப்ப யாராவது கேட்டாங்கன்னா ஆவி மனுஷனுக்கு தனிப்பட்ட ஆவிப்பா சொன்னாங்கன்னா டைரக்டா இந்த வசத்தை காமிச்சிட்டு இல்லப்பா இருக்கிறதுக்கு ஆவி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே காமிக்கலாம். சோ எல்லாருமே வந்து மண்ணில் இருந்து படைக்கப்பட்டது, எல்லாருக்குமே வந்து அந்த அதே சேம் பிரெத் இருக்கு, எல்லாருமே வந்து அந்த நெஃபிஷ் இருக்கு, சோல் இருக்கு. 2 பாடியும் சரீரமும் அந்த ஆவியும் மூச்சு காத்து சேரும்போது ஒரு சோல் கிரியேட் ஆகுது சொல்லுவாங்க. இங்க வந்து தனிப்பட்டதா வந்து சோல் உயிரோட கிடையாது. சோல் வந்து எப்போ சரீரம் வந்து மண்ணுக்கு போது மூச்சு காத்து ஆக்சிஜனோட கலந்துச்சுன்னா சோல் சொல்றது கிடையாது சொல்லி பாக்குறோம். அதே போல இந்த பிரெத் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை ரூவா சொல்றது ஸ்பிரிட்டாவும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிரெத்தாவும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது பாத்தீங்கன்னா அது மூச்சு காத்து தான் குறிக்குது, அது தனிப்பட்ட ஒரு பீயிங்கு கிடையாது சொல்லி பாக்குறோம் மனுஷனுக்கு. மற்றபடி அங்க கான்டெக்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆவி வர இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா தேவனோட வல்லமையை புரிஞ்சுக்கிறோம், இல்லைன்னா வந்து தேவனுடைய என்னது ஆவியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஸ்பிரிட் ஆஃப் காட் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது மூலமா தான் நம்மளுக்கு வல்லமை கிடைக்குது, தேவன் ஆவியா இருக்கிற சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அது டிஃபைன் தனிப்பட்ட
டாபிக், தனிப்பட்ட விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், அவங்க ஆவிகள் சொல்லும்போது அவங்க இருதயத்தையும் தாட்ஸையும் சொல்றாங்க. இல்ல ஒருமைப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. எல்லாம் ஹோல் ஹார்ட்டட்லி சொல்றதா பேசிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. ஓகேவா? இதாங்க சொல்ற ஆவி பத்தி. நம்ம கான்டெக்ட் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தனிப்பட்டதா வந்து ஆவி உலாத்திட்டு இருக்கு, ஆத்மா உலாத்திட்டு இருக்கு சொல்றதுலாம் கிடையாது சொல்லிட்டு. ஓகே. நம்ம சாத்தன் சொன்ன பொய்யை பார்த்துட்டோம்ல. இல்ல இந்த சாப்டர்ல பார்க்கல. இந்த இதுல பாக்கலையா? அது சாத்தான் இந்த மாதிரி ஏன் பொய் சொல்றாரு? இந்த கோஸ்ட் பத்தி ஒண்ணும் பாக்கலாம்ல? இல்ல இன்னும் பார்க்கல. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம என்ன பார்த்தோம்? கிறிஸ்தாவி, மனுஷனாவி, ஆவிக்குரிய சரீரம், கிறிஸ்துவின் ஆவி, ஆவிக்குரிய சரீரம் சொல்ற அந்த இது பற்றும் தேவனோட வல்லமை. ஸோ அந்த எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல? இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? நாளைக்கு என்னதுன்னா அசுத்தாவி பத்தி பார்க்க போறோம். ஓகே. இப்ப வேற இதை மட்டும் பார்த்தோம். அசுத்தாவினா என்ன? டீமன்ஸ்னா என்னது? பேய் இருக்கா இல்லையா? அப்ப யார் வந்து புகுந்திருக்கிறா? அசுத்தாவி ஒரு ஆள்களை புதுச்சு சொல்லி இயேசு சொல்றாரு, இறக்குனாரு. அது யாரு? அந்த டாபிக் சொல்ல பாக்கல. ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? why they are doing it? வேற வேலை இல்லையா? குழந்தை குட்டியை படிக்க வைக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் வந்து இந்த மாதிரி யாரு பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேப்பா. சரி, கிருபையும் அன்பும் இருக்கும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதர நாங்கள் ஒன்று கூடி உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியும் புத்தகங்களை கூட்டிச் சேர்க்கமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அதன் ஆழங்களை இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு உம்மீது கொண்ட விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக நிலைக்கவும், இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தர் எங்கள் முன் வைத்திருக்கும் இந்த அழைப்பின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த அழைப்பின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் எங்கள் பரம். ஆமென். ஓகே ஜெபி. சரி மத்திய, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வைங்க, நம்ம நாளைக்கு கூட